இன்டர்வியூக்கு போனீங்களே, என்னாச்சு? ஒரே ஒரு கேள்வி கேட்டான், பதில் தெரியலன்னு சொன்னேன், கெட் அவுட்னுட்டான். என்ன கேள்வி? உனக்கு தேசிய கீதம் தெரியுமா? தெரியுமே. எங்க சொல்லு. ஜனகணமன அதிநாயக. போதும். எத்தனை வருஷமா தெரியும்? நான் 1வது படிக்கும் போது இருந்து எனக்கு தெரியும். அப்போ கிட்டத்தட்ட 15 வருஷமா இதேதான் பாடிட்டு இருக்கல. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் இதே கேள்வியை தான் என்ன கேட்டான், இதே மாதிரி முடிச்சேன், போடான்னுட்டா வந்துட்டேன். அக்கா, ருக்கக்கா. என்னடா? நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசா ஒரு சூப்பர்வைசர் வந்திருக்காரு. அப்படியே அவர் இப்ப நம்ம ரிசப்ஷன் சென்டர்ல இருக்காருக்கா. இன்னும் 10 நிமிஷத்துல அவர் இங்க வந்துருவாரு. ரூம் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சா? இப்பதானே கூட்டிட்டு இருக்கேன். கூட்டினா பத்தாதுக்கா, எல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணி வைக்கணும். வாங்க சார், இதான் நீங்க தங்க போற வீடு. இப்படியே சொல்லி ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்ன சார் நின்னுட்டீங்க? ஹில் ஸ்டேஷன்ல நடந்து பழக்கம் இல்ல போல் இருக்கு. வாங்க, போக பழகிடலாம். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்பதான் சூப்பர்வைசர் வேலைக்கு புதுசா வந்திருக்காரு, அவர் மேல அழுக்கு தண்ணி ஊத்துறியா? இது ஒரு சனிய. இந்த பவுடர் போட்டு பார்த்தாச்சு. இது ஒரே நாத்தம், பிடிக்கல. இத 3 நாளா திறக்க முடியல. இதுக்கு ஒரு கை பார்த்துடணும். எப்படி திறக்கிறது? திறக்க முடியல. நீங்க என்ன இதுக்கு கையில போந்த பக்கம். இவ்வளவு பெருசா இருக்கியே, உன்னை என்ன தினமும் தொடச்சிட்டு இருக்க. ஒரு நாளாவது நல்ல வாசனை இருந்திருக்கியா? இத பார், தொடக்காமலேயே நல்ல வாசனை வருது. நீ என்ன இதுக்கு தண்ட? ஐயோ, மாட்டிக்கிட்ட. சும்மா சொல்லக்கூடாது. வீட்டை தொடச்சு வைக்கிறதுல ருக்குக்கு நிகர் ருக்குவே. பேர் கூப்பிடுறவங்க மட்டும் தான் காட்டுக்குள்ள வேலைக்கு போகணும், தெரிஞ்சதா? அஞ்சலே, நான் தாங்க. மாரக்கா, வணக்கம்யா. அன்னக்குடி, கூப்பிட்டீங்களா? ஏமா இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறியா? நான் என்ன குடும்ப நடத்த கூப்பிட்டேன், போய் வேலையை பாருமா போ. வரேங்க. சரிங்க. என் பேரு மில்லரு. சார் என்ன சொன்னீங்க சார்? எம் மில்லரு, எழுதிக்க வாஜாரா. சரி சார்.
வைதேகி தங்கம். என் பேர் ருக்மிணி. உன்னை யார் கேட்டா? நான் கேட்கவே இல்லையே. இங்க 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 என்ன? சாவி ரூமுக்கு போன. ரூமுக்கா? எதுக்கு? அங்க சாவி இல்ல. சாவி என்கிட்ட தான் இருக்கு. என்ன? ரூம துடைக்கணும். ஐயோ, நீதான் தொடச்சு வைக்க சொன்னா உடைச்சு வைக்கிற ஆளாச்சே. இத பாருமா, உனக்கு வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இத பாரு, இனிமே இந்த பக்கமும் வராத. இந்த லிஸ்ட்ல இருந்து உன் பேரை சுத்தமா அடிச்சாச்சு. ஐயா அங்கேயே வந்துட்டியா? உள்ள போகாத. உள்ள விட மாட்டேன். நான் உள்ள கூட்டணும். ஏன் விட மாட்டேன்? சூப்பர்வைசர் உன்னை மட்டும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாரு. அவரு ஒரு அழகான முகம் பாக்குற கண்ணாடி வாங்கி வச்சிருக்காரு. அதை உனக்கு சொல்ல மாட்டானே. ஹாய், புது கண்ணாடியா? சொல்லிட்டேனா? நான் தீர்ந்தேன். ஒரே ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறேன். ஆஹா, விட மாட்டப்பா. விடவும் கூடாது. ஒரே ஒரு தடவை. ஆஹா, விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். ம். இன்னைக்கு தொழில கரெக்டா இருக்கணும். இப்போ சூப்பர்வைசர் வரதுக்குள்ள நீ உள்ள போய் கண்ணாடியை தொடாம பாத்துட்டு வந்துடுறேன். நல்ல பிள்ளைங்க. என்ன பண்றது? தம்பி, கொஞ்சம் தண்ணி வேணும், குடுக்குறியா? அவன் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வரான். அங்க அருவில தண்ணி வருது, அங்க போய் எடுத்துக்கப்போ. ஆமா, ரொம்ப தூரம் போகணுமா? நடந்து போக கஷ்டமா இருந்தா கார்ல போயா. ஏப்பா, உங்க ஊர்ல வந்து கார் ரிப்பேரா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுக்க கூடாதா? தம்பி, அதிகமா பேசின காத்த பிடிங்கி விட்டுருவேன். தப்புதான். என்னங்க என்னங்க? என்ன வேணும்? வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் டின்னு ஊத்துனா என்ன? வந்து தண்ணி ஊத்துனா கார் ஓடும். டின்னுக்குன்னு ஒண்ணும் இல்ல. உங்க குடத்தை கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கன்னா உதவியா இருக்கும். ம். குடத்தை திருப்பி கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ம். என்னங்க? ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. குடத்தை கொடுத்தா போதும். ம். ஹாய், கலர் கலரா அழகா இருக்கு. நீ இதை உத்து பார்த்தா என்ன ஆகும்னு எனக்கு தான் தெரியும். ஒண்ணு
என்னங்க சத்தம்? ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன். ருக்கு ருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏங்க ருக்கு ருக்குன்னு கூப்பிடுறீங்க? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ருக்குமணின்னு கூப்பிடுங்கன்னு. கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். இந்த பாத்ரூம்குள்ள போனியா? இந்த பாத்ரூம்குள்ள போனியா? என் தலையில அடிச்சு சொல்லு, போனியா இல்லையா? போனேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், உனக்கு தனியா பாத்ரூம் இருக்கும்போது இதுக்குள்ள நீ போலாமா? இனிமே நான் வெளியே போனா இதை நீ பூட்டி வைக்கணும், புரிஞ்சுதா? போய் சுடு தண்ணி எடுத்து வை போ. எடுத்து வச்சிருக்க. கொஞ்சம் தள்ளு தள்ளு. பெரிய பாத்ரூம். இவர் வெளியே போனதும் பாத்ரூம் பூட்டணுமா? இது ஒரு பெரிய கஜானா ரூம், இதுக்கு ஒரு பூட்டு. ஐயோ, லாக் பண்ணிட்டு போயிட்டாளா? ருக்கு. கையில வேற 9 மணி கொடுக்கணும். சாமி கும்பிட்டியா? கும்பிட்டாச்சு. இனிமே எதையும் உடைக்க மாட்டேன்னு கும்பிடு. சரி சரி. ஏங்க உடைஞ்சிருக்கு? நீ உடைச்சியா ஐயா உடைச்சாரா? நான் தான் உடைச்சேன். எனக்கு தெரியும். சாமி கூப்பிட்டாச்சாம்மா? கும்பிட்டப்பா. நான் சாமி கூப்பிட்டு வந்துடுறேன். கீழே இரு. மாணிக்கண்ணே மாணிக்கண்ணே, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? டேய் ஓடி வராதடா, விழுந்தா பூமி என்ன ஆகுறது? ஆமா, உங்க பொண்ணு கல்யாணமாமே. ஆமா எல்லாரும் பத்திரிகை கொடுத்தீங்களாமே, ஆமா. எனக்கு ஏன் கொடுக்கல? இங்க வா. பத்திரிகை எல்லாம் பெரிய மனுஷங்களுக்கு தாண்டா கொடுப்பாங்க. அப்ப என்ன பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? கவலைப்படாத, நீ என் வீட்டு புள்ள மாதிரி. உனக்கு எதுக்கு பத்திரிகை? அந்த கல்யாண மண்டபத்துக்கே நீதான வாட்ச்மேன். அதை விட பெரிய உதவி இல்லையா? இலை எடுக்கிறியா? முத சொன்னதே மேலு. ஆமா, கல்யாணத்துக்கு எக்கச்சக்கமா செலவாகுமே. எக்கச்சக்கமா செலவாகுது, என்ன செய்ய? ஏன் கல்யாணத்துக்கு 7500 ரூபாய் செலவு. ஓஹோ, உனக்கு பொண்ணு கொடுத்தவர் யாரு? ஏன்? அவர் ஒரு பெரிய தியாகி. ஆமா. அவர் காலை தொட்டு கும்பிடணும். எதுக்கு? உனக்கு போய் பொண்ணு கொடுத்தாரு பாரு. உங்களுக்கு எல்லாம் பொறாமையா? இந்த ஊர்ல என்ன விட அழகா யார் யாருக்கா?